எல்லோருக்குமே ஒரு வகையான மனநோய் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய தவறை கண்டுகொள்ளாமல் மற்றவர்களை மட்டுமே பேசக்கூடியது ஒரு மனநோயினுடைய ஒரு அறிகுறி தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய்க்கு அடிப்படையாக மாறும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதர்கள் இன்றைக்கு அதிகமான ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். மிக பரபரப்பான ஒரு உலகம். போட்டிகள் அதிகமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைய மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நம்மளும் போட்டி போட்டுட்டு போட்டி போட்டு முன்னேறிட்டு போகணும்னு நினைக்கிறோம். இவ்வளவு பரபரப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த பரபரப்பான இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் அல்லது மிகப்பெரிய ஒரு மனநோய் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அதன் பிறகு நம்மை இன்பமாகவோ துன்பமாகவோ உணர்வது என்பது மிகப்பெரிய ஒரு வகையான மனநோயாக இருக்கிறது. இன்றைக்கு மனநோய்க்கும் சாதாரண ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. மனநோய் உள்ளவர்கள் மனது அழுத்தத்தின் காரணமாக அந்த ப்ரெஷர் தாங்காம மனசுக்குள்ள பேசுறேன்னு நினைச்சு வாய்விட்டு பேசுறான். இன்னைக்கு பெரும்பாலான பேர் மனசுக்குள்ள பேசிட்டு தான் போறோம். மனசுக்குள்ள செல்ஃபா பேசிட்டே இருக்கோம். ஒரு சிலர் அந்த செல்ஃபா பேசுறது தெரியாம வாய் விட்டு பேசும்போது அவனை நம்ம பைத்தியம்னு சொல்லிடுறோம். எல்லோருக்குமே ஒரு வகையான மனநோய் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா மனம் என்ற ஒன்று இருக்கிறது வரை மனிதனுக்கு நோய் என்பது இருக்க தான் செய்யும். ஏனென்றால் மனமானது தனக்குள்ள என்ன இருக்கோ அதற்கு ஏற்றாறு போல மட்டுமே எதிர்விளைவுகளை கொடுக்கக்கூடியது. எப்படி நம்ம சாஃப்ட்வேர் உள்ள ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த சாஃப்ட்வேருக்கு ஒத்தது மாதிரி இருக்கிறதும் ஒவ்வாமையா இருக்கிறதும் தான் இன்னைக்கு துன்பத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எல்லோருமே ஒரு வகையான மன அழுத்தத்தில், மனநோயில் அல்லது மன புரிதலில், மன சிக்கலில், மன முரண்பாட்டில் தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். அதிகப்படியா நமக்கு அது பாதிப்பு இல்லாதனால நமக்கு அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. சிலருக்கு அது அதிகப்படியா 90% மன பிரச்சனையா வரும்போது அது வெளியில தெரிஞ்சிருது. நமக்கு ஒரு 5%, 10% இருக்கிறதுனால அதை விட பாசிட்டிவான சில விஷயங்கள் நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே நம்ம மனநோயினுடைய அடையாளங்கள் அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுவோம். மற்றவர்களை நம்ம தீர்மானிச்சுட்டே இருப்போம். அவங்க இப்படி பண்ணியிருந்தா அப்படி நல்லா இருக்கும். இவங்க இப்படி பண்ணியிருந்தா இவங்க நல்லா இருக்கும். மற்றவங்கெல்லாம் இப்படிலாம் பண்றாங்க. அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க. அவங்கெல்லாம் இதை பண்றாங்க. இவங்கெல்லாம் இதை பண்றாங்கன்னு சொல்லி நம்முடைய பார்வை முழுக்க 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 மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுலயே, மற்றவர்களை தீர்மானிப்பதிலேயே நம்ம நேரம் ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். நம்மளே நாமே தீர்மானிக்க மாட்டோம். நம்ம யாரு? என் மனசு என்ன? என் உடல் வலிமை என்ன? என்னுடைய இன்டலெக்சுவல் பவர் என்ன? எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் என்ன முன்னேறலாம்? அதை யோசிக்காம மற்றவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொல்லி மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே காலத்தை ஓட்டுவாங்க. நீங்க நிறைய ஆபீஸ்லலாம் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யற தப்பே தெரியாது. ஆனா அடுத்தவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு அவங்க அடுத்தவங்களுடைய லைஃப்ல மூக்கு துளைச்சிட்டே இருப்பாங்க. அவன் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க? அவங்க வீட்ல என்ன நடந்திருக்கும்? அவ என்ன ஏன் பேசுறா? எதை பத்தி பேசுறா? அவங்களுக்கு என்ன தெரியும்? அடுத்தவங்க சம்பளம் என்ன வாங்குறாங்க? இப்படிதான் பேசுவாங்க. அவர்கள் அவர்களுடைய தவறை கண்டுகொள்ளாமல் மற்றவர்களை மட்டுமே பேசக்கூடியது ஒரு மனநோயினுடைய ஒரு அறிகுறி தான். இப்ப இன்னைக்கு புரளி பேசுறது இந்த உலகத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆயிட்டு. எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்கன்னா, ஏவும் பி இருக்கும்போது சியை பத்தி புரளி பேசுவான். பியும் சியும் இருக்கும்போது ஏயை பத்தி புரளி பேசுவான். சியும் ஏவும் இருக்கும்போது பியை பத்தி இப்படி மாறி மாறி என்ன செய்வாங்க? புரளியை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது இந்த உலகத்துல அப்படி ஒரு நோய், மனநோய் உருவாயிடும். மற்றவர்கள் நீங்க எந்த காரணத்தை கொண்டு மதிப்பிடாதீர்கள். அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு பழமொழி கூட ஊர்ல சொல்லுவாங்க. தனக்கு கண்ணே தெரியலையாம், அடுத்தவன் கண்ணுல தூசி இருக்குன்னு சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல முதல் மனநோய் என்னன்னா, மற்றவர்களை நீங்கள் முன்கூட்டியே தீர்மானித்து கொண்டு பழகாதீர்கள். அவரவர்கள் அவங்க வாழ்க்கையை வாழட்டும். நீங்க அவங்கள தீர்மானிக்க யாரு? நீங்க உங்களை தீர்மானியுங்கள். உங்களுக்கு நீங்களே எஜமானனாக இருங்கள். 2வது, நம்ம சூழ்நிலை ஏத்தாப்புல மனிதர்கள் எல்லோருமே ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒண்ணு பேசியிருக்கிறாருன்னா, அதே மாதிரி இன்னைக்கு பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல ஆண்களுக்கு. ஆண்கள் முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வகையான தன்மையில இருப்பாங்க. கல்யாணம் முடிந்த உடனே பொறுப்புணர்வு வரும்போது, அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்திய வாழ்க்கை வரும்போது, அதே அன்பை அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா கமிட்மெண்ட் ஆகுறாங்க. அப்ப ஒரு பெண் அதே அன்பை கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து அதே மாதிரி இப்ப இருன்னு சொன்னா முடியாது. பிராக்டிக்கலா சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னு சொல்லும் போது, ஒரு சூழ்நிலையில எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலை கைதிகள் தான் எல்லாரும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாத்திட்டே இருப்பான். ஆனால் அடிப்படை தன்மையில மாற்றம் இல்லாம இருக்கணும்.
ஒரு வேலையில ரொம்ப அதிகமா ஆர்வமா இருக்கான், பொறுப்பா இருக்கும்போது கொஞ்சம் அன்பு காமிக்க முடியாது. ஆனால் அன்பே இல்லாம இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம பகுத்து பார்த்து ஆய்வு செய்யணும். அப்படி பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு குணம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளும் மனச்சிக்கல்ல மாட்டிடுவோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய்க்கு அடிப்படையாக மாறும். பகுத்து பார்க்கக்கூடிய திறன் என்பது ஒருவருக்கு கண்டிப்பாக வேணும். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், நாம் எல்லோருமே சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பழமையான மனநிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு புதிய 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 நவீன வளர்ச்சிகள் வந்தாலும் அந்த பழமையான விஷயத்தையே செஞ்சுட்டு இருப்பான். பயம். புதிய விஷயங்களை எதிர்கொள்றதுல பயம். புதிய விஷயங்கள் போய் நம்ம ஈடுபட்டோம்னா பழமையான மனநிலை நம்மகிட்ட இருந்து போயிரும் அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ அந்த பய உணர்வு காரணமாக என்ன ஆச்சு நமக்கு? மனிதர்கள் என்ன செய்வான்? அந்த சூழ்நிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சூழ்நிலைகள் கணம்தோறும் மாறிட்டு இருக்கு. சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் அணு முதல் அண்டம் வரை எப்போதும் மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய உடல் மாறுது, மனசு மாறுது, சூழ்நிலைகள் மாறுது. இந்த சூழ்நிலைகள் மாற்றத்தை நாம் அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம ஒரு மனநோயாளியா மாறிடுவோம். இந்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும். மனிதர்கள் மனம் மாறுறது மாதிரி சூழ்நிலைகள் மாறும். ஒரு காலத்துல இருந்த ஒரு வகையான ஆசிரியர் வளர்ந்து வரும்போது அவருடைய திறன் மாறுபட்டிருக்கும். ஒரு மாணவனுடைய திறன் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரி இருக்கும், வளர்ந்து வரும்போது மாறுபட்டிருக்கும். அப்ப அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கும். இந்த என்ன மாற்றம் நடந்தாலும், பாசிட்டிவான மாற்றங்கள் நடந்தாலும், நெகட்டிவான மாற்றங்கள் நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். குழந்தையா இருக்கிறது ஒரு வளர் இளம் குமரப்பருவம், டீனேஜ் வருது. டீனேஜ் அடல்லா மாறி கல்யாணத்துக்கு தயாராகுது. கல்யாணம் முடியுது, வயோதிகம் அடையுது, தளர்ச்சி அடையும். அழகு மாறிக்கிட்டே இருக்கும். யாக்கை நிலையாமை, உடல் நிலையாமை, சூழ்நிலை நிலையாமை எல்லாமே மாறும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம மனநோயில மாட்டிக்கிடுவோம். ஸோ இப்போ 3 விஷயம் தீர்மானம் பண்றது, அதை தீர்மானிக்கிறது ஒரு வகையான பிரச்சனையாயிருது. பகுத்து பார்க்காமல் இருப்பது ஒரு பிரச்சனையாக மாறிடுது. சூழ்நிலைகள் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாக. இந்த 3ஐயும் ஒருவர் புரிந்து கொள்ளணும். நாம் இந்த 3ஐயும் அக்செப்ட் பண்ணிட்டு இதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம மிகப்பெரிய ஒரு மனநோயில மாட்ட மாட்டோம். இன்னைக்கு மனநோய்களினுடைய அடிப்படையாக இருப்பது முன் அபிப்பிராயம் அல்லது இப்படிதான் உலகம் இருக்குன்னு ஒன்று நீங்களே தீர்மானித்து கொண்டு எதிர்கொள்ளும் போது அதற்கான விளைவுகள் நமக்கு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத போது மன அழுத்தம் உள்ளிட்ட பல மனநோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம். ஸோ இந்த உலகம் அப்படிதான் இருக்குங்கிறத நீங்க நல்லா தெளிவா புரிந்து கொண்டு நீங்க விழிப்போடு அந்த சூழ்நிலையை அப்படி அப்படி அதனுடைய போக்கிலேயே போயிட்டு அதுல இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்க பயணிக்க தொடங்கினா ஒரு குழந்தைத்தனமான மனிதர்கள் தான் வாழ முடியும். ஒரு குழந்தை தான் இந்த உலகத்துல வாழ்கிறத தவிர அறிவுள்ளவர்கள் வாழ்வதாக பாசாங்கு செய்கிறார்கள். குழந்தைகள் உண்மையிலே உணர்வுபூர்வமாக வாழ்கிறது. அது பாஸ்டை பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ யோசிக்காம நிகழ்காலத்துல இருக்கிறதுனால ஆனந்தமாக இருக்கிறது. நீங்களும் மீண்டும் குழந்தைத்தன்மைக்கு திரும்புங்கள், மனநோய்களிலிருந்து விடுபடுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.